கார்பரேட் கம்பெனிக்காக விவசாய நிலத்தை பிடுங்கிட்டே இருக்கிறாங்க. அது இலங்கைக்கு இந்தியாவுக்கு இடையில ஒரு கடல் தான் பிரிக்குது. அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து சக உறவுகளாக தொப்புள்குடி உறவுகளாக தான் நாங்க பாக்குறோம். யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம், காரை போயிருக்கிறோம், பல்வெட்டித்துறை போயிருக்கிறோம், இயற்கை விவசாய சந்திச்சிருக்கிறோம், முள்ளிவாய்க்கால் போயிருக்கிறோம். ரசாயன உரங்களை பயன்படுத்தி நோயாளி ஆயிட்டாங்க. மருத்துவமனைக்கு தான் பணம் கொடுத்து கிடக்குறாங்க. நீங்க உங்க பகுதியில் இருக்கிற பனை மரத்தை மட்டுமே வச்சு மதிப்பு கூட்டினா இன்டர்நேஷனல் லெவலில் நீங்க டாலரை குவிக்கலாம், ரூபாயை குவிக்கலாம். ஆனா மரம் பூரா சும்மா கிடக்கு. நாங்க அன்னைக்கு வந்திருந்தோம், பார்த்தோம். பனை மரத்தை கண்டுக்கிறதே கிடையாது. நல்ல மண்ணு, உங்க ஊர் மண்ணு அப்படியே பொன் விளையிற பூமி. உரம் கம்மியா போட்டாலும் நல்லா விளையும். 2 மாடு இருந்தா போதும், 10 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். எவ்வளவு? 10 ஏக்கர். 1ஆம் உலக போர்ல மிச்சமாகிற வெடிமருந்துகள் பூரா உரமா மாத்தப்படுது. அமோனியம் சல்பேட் வெடிமருந்துக்கான மூலப்பொருள், அதுதான் உரமும். பொட்டாசு வெடிமருந்துக்கான மூலப்பொருள், அதுதான் உரமும். அப்ப 1950க்கு அப்புறம் தான் இந்த உரங்களை உலக அளவுல பயன்பாட்டுக்கு ஒரு ரசாயன உரங்கள், வேதி உரங்களை. அதுக்கு முன்னாடி நம்ம எதை பயன்படுத்தினோம்? சாணி தானே போட்டோம், உரம் தானே போட்டோம். நாடு எனக்கு பிடிச்ச நாடுகள்ல ஒண்ணு இலங்கை. ஈவன் எனக்கு தமிழ்நாட்டை விட காட்டிலும் இலங்கை பிடிக்கும், யாழ்ப்பாணம் பிடிக்கும், முல்லைத்தீவு பிடிக்கும். அவ்வளவு அருமையான மண். நான் அங்க புறக்கலைன்னு வருத்தப்படுறேன். தமிழர்கள் மத்தியில் அங்க என்ன இருக்குன்னா, படிக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கோம். அங்க இருக்கிற பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளூர்ல விவசாயம் பண்றேன்னா, தொழில் பண்றேன்னு திருமணம் பண்றதுக்கு விரும்புறது இல்லை. வெளிநாட்டுக்காரன் திருமணம் பண்ணிட்டு நேரம் படிச்சு முடிக்குது, நேரம் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களை கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கு. கனடாவில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்துல, நெதர்லாந்துல இருக்கிற விவசாய பண்ணில வேலை செய்யற இளைஞரை கல்யாணம் பண்ண உங்க ஊர் பொண்ணு ரெடியா இருக்கு. உள்ளூர்ல விவசாயம் பண்ற பையனை கட்டிக்க அவங்க ரெடி இல்லை. காரணம் என்ன? வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த நேரம் வந்து இங்கே இருக்கிற தமிழக விவசாய பாதுகாப்பு கழகத்தின் தலைவரை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து கதைச்சு பயந்து கொள்ள போகிறோம். முக்கியமான விஷயங்கள் வந்து இலங்கையில் விவசாயத்தை எடுத்துக்கொண்டா வந்து எக்கச்சக்க பேர் வந்து விவசாயத்தை விட்டு அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பார்க்க தொடங்கினோம். அதுக்கு பிரதானமான காரணம் வந்து உரங்கள். இப்போ இலங்கையில் வந்து உரங்களை போட்டு விவசாயம் செய்து அங்கே அந்த உற்பத்தி பொருள், இப்போ நெல்லண்டு எடுத்துக்கொண்டோம்னா வந்து அரிசியை விளைய வச்சு உரங்களை போட்டு அங்கே விற்க வந்து இறக்குமதி செய்கிற விலையை விட அதிகமாக இருக்குன்னு பல விவசாயிகள் வந்து அறுவடை செய்கிறதையே வந்து குறைச்சி வந்துட்டு இப்போ இறக்குமதியை தான் நம்பி இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தேவையான ஒரு விவசாய உற்பத்தி, ஒரு நெல்லை கூட முழுமையாக எங்களோட நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. இன்றைக்கு போய் அவர்கிட்ட கதைப்போம். அவர்கிட்ட ஏற்கனவே நான் கதைக்க அவர் சொன்ன விஷயம், இங்கே இருந்து அவர் அங்கே எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறார். வரைக்கும் வந்து பல விஷயங்களை, பல குறைபாடுகளை கண்டிருக்கிறார், பல மாற்றங்கள் செய்யப்பட வேணும்னு சொல்லியிருக்கிறார். போய் கதைச்சு உங்களுக்குமே வந்து தெரிவிச்சு கொள்றேன். இயற்கை விவசாயம் எப்பவுமே வந்து காக்கப்பட வேணும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம். நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான பிரச்சனைகள், இங்கே நிலம் பறிக்கிற சூழல் நிறைய கார்பரேட் கம்பெனிக்காக விவசாய நிலத்தை பிடுங்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி நிறைய இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். விவசாயிகளுக்கான வாழ்வாதார பிரச்சனை, வருமானத்தை உயர்த்துவதற்கான பயிற்சி, இயற்கை வேளாண்மைக்கான பயிற்சி என இப்படி விவசாயிகளோடு நாங்கள் கடுமையாக நெருக்கமாக இருக்கிறோம். ஆக எந்த ஆட்சி வந்தாலும் விவசாயிகளுக்காக சமரசம் இல்லாமல் நாங்கள் போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இன்னைக்கு வளர்ந்துருக்கிறோம். தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக நாங்கள் விவசாய அமைப்பு வளர்ந்துருக்கிறோம். அரசியல், ஜாதி, மதம், கட்சிகளை கடந்து விவசாயிய உரிமைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். அதிக இளைஞர்களை, பெண்களை கொண்ட விவசாய சங்கமாக இன்னைக்கு எங்கள் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு. சரிங்கண்ணா, இப்போ இதை பொறுத்த மட்டும் நீங்கள் இங்கே இருந்து பார்க்க வந்து இலங்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இலங்கைக்கு இந்தியாவுக்கு இடையில ஒரு கடல் தான் பிரிக்குது. அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து சக உறவுகளாக, தொப்புள்குடி உறவுகளாக தான் நாங்க பாக்குறோம். இலங்கை பிரச்சனையே தமிழ்நாடு உன்னிப்பா கவனிக்குது. தமிழ்நாட்டை நம்ம மக்களும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. இவர்களுக்கு அவர்கள் உதவணும், அவர்களுக்கு இவர்கள் உதவணும். இலங்கை மக்கள் வந்து பொருளாதாரத்துல, சுதந்திரத்துல, அரசியல் எல்லாம் சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்கணும், ஒரு காலனி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு இலங்கை மக்கள் விரும்புற மாதிரி இந்திய மக்களும் இங்க இருக்கிற தமிழர்களும் விரும்புறாங்க. அரசியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக, இன உணர்வு ரீதியாக எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கணும். இது அரசியல் தான் பிரிக்கும். அந்த அரசியலை ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் ஒன்றுபடணும். மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இந்த மக்கள் என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் இலங்கை மக்கள் மீது பேரன்பு கொண்டவர்கள். அவங்களுக்காக உயிரை விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நீங்க ஊருக்கு ஊர் அங்க புரளில் இருக்கிற மாதிரி இங்க இலங்கை மக்களுக்காக உதவி
வாழ்க்கையில சிரமப்பட்டவன் கஷ்டப்பட்டவன் நிறைய பேர் ஊருக்கு இருக்கான். அதனால இதெல்லாம் உணர்வால் ரத்தத்தால் வந்து இணைக்கப்பட்டது பிணைக்கப்பட்டது எல்லாம் எவனாலையும் பிரிக்க முடியாது. யாழ்ப்பாணத்துக்கு வந்துக்கிறீங்களா? இதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம், காரை போயிருக்கிறோம், வல்வெட்டித்துறை போயிருக்கிறோம், இயற்கை விவசாயம் சந்திச்சிருக்கிறோம், முள்ளிவாய்க்கால் போயிருக்கிறோம். ஆரம்பத்துல தமிழ்நாட்டிலையும் அந்த இயற்கை விவசாயம் குறித்து பேசின போது யாரும் செய்யல, வரவேற்பு கொடுக்கல. அவங்களுக்கு இந்த மக்களுக்கு அது அந்நியமா தெரிஞ்சது. இன்னைக்கு அதனோட பெனிஃபிட் எல்லாம் உணர்றான், அதனோட பயன், நம்மளோட நலன் எல்லாத்தையும் உணர்றாங்க. நல்ல தரமான உணவு உற்பத்தி பண்ணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு. ஏன்னா ரசாயன உரங்களை பயன்படுத்தி நோயாளி ஆயிட்டான், மருத்துவமனைக்கு தான் பணம் கொடுத்து கிடக்குறாங்க. அப்ப இது இப்பதான் அங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஏன்னா அங்க போர் சூழலாம் முடிஞ்சு விவசாயத்தின் மீது இப்பதான் கவனம் வருது. விவசாய பொருள் கடுமையான பற்றாக்குறை இருக்குது. அப்ப இயற்கை விவசாயம் குறித்து இளைஞர்கள் நிரோசன மாதிரி இளைஞர்கள் நிறைய பேசுறாங்க. பேசும்போது அது கொஞ்சம் அந்நியமா தெரியும், அப்புறம் கேட்க பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்ல விவசாயிகளுக்கு, என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பஞ்சகவியம், ஜீவாமிர்தம், இப்படி நீ போய் தேன் செய்வை, பனை பொருளை மதிப்பு கூட்டினா அவங்களுக்கு அந்த பயிற்சியே கிடையாது. நீங்க உங்க பகுதியில் இருக்கிற பனை மரத்தை மட்டுமே வச்சு மதிப்பு கூட்டினா இன்டர்நேஷனல் லெவலில் நீங்க டாலரை குவிக்கலாம், ரூபாயை குவிக்கலாம். ஆனா மரம் போற சும்மா கிடக்கு. நாங்க அன்னைக்கு வந்திருந்தோம், பார்த்தோம், பனை மரத்தை கண்டுக்கிறதே கிடையாது. வெட்டி வெட்டி வெளியே போட்டிருக்காங்க. அந்த பனை மரம் தான் உங்க அசட், சொத்து, உங்க வளமே அதுதான். அதுல இருந்து நீங்க மதுவா மதிப்பு கூட்டலாம், ஒயினா மதிப்பு கூட்டலாம், ஜாக்கரி கொண்டு வரலாம். நீங்க பணம் தெளிவு காய்ச்சி விற்கிறீங்கன்னா கருப்பட்டிக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு இன்டர்நேஷனல் லெவலில். தமிழ்நாடு உங்களுக்கு பெரிய மார்க்கெட். ஸோ அது உங்களுக்கு முதலீடு கிடையாது, உரம் இல்லை, மருந்து இல்லை, விதை இல்லை. வருஷத்துல ஒருக்கா மரத்தை சுத்தம் பண்ணி விட்டா போதும். புரியுதா உங்களுக்கு? நான் அங்க வந்திருந்த போது யாழ்ப்பாணத்துல உட்காந்து அங்க இருக்கிற இயற்கை அங்காடி உரம் வைக்கிறவங்க எல்லாரையும் ஒரு 15 பேரை வர சொல்லி பேசணும். ஒரு 4 மணி நேரம் ஆலோசனை நடந்துச்சு. நல்ல மண்ணு, உங்க ஊர் மண்ணு அப்படியே பொன் விளையிற பூமி. உரம் கம்மியா போட்டாலும் நல்லா விளையும். நீங்க உரத்தை வந்து கார்பரேட் கம்பெனி நம்பி யூரியா, பொட்டாசி இந்த மாதிரி நம்பி இருக்க வேண்டியதில்லை. நீங்க இயற்கையா ஒரு மாடு இருந்தா போதும், ஜீவகாமியா, பஞ்சாபத் நீங்க தயாரிச்சுக்கலாம். 2 மாடு இருந்தா போதும், 10 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். எவ்வளவு? 10 ஏக்கர் விவசாயம். உரம் வாங்க வேண்டியதில்லை. பூச்சிக்கொல்லியாவும் பயன்படுத்தலாம், பூஞ்சானக்கொல்லியாவும் பயன்படுத்தலாம், அடி உரமாவும் பயன்படுத்தலாம், மேல் உரமாவும் பயன்படுத்தலாம், லிக்விட் ஃபார்ம்லயும் பயன்படுத்தலாம். அவ்வளவு தூரம் இருக்கு. அப்ப உங்களுக்கு தேவை என்னது? 2 மாடு. நீங்க இன்டர்நேஷனல் லெவலில் பெட்ரோலுக்கு இறக்குமதி பண்றீங்க, நாப்தா இம்போர்ட் பண்றீங்க, அரிசி இம்போர்ட் பண்றீங்க, எல்லாம் இம்போர்ட். ஆனா உங்க ஊர்ல நடுவால மலை, தெற்கு நோக்கி ஆறுகள் பாயுது, வடக்கு நோக்கி ஆறுகள் பாயுது. எல்லா ஆறும் நல்ல செழிப்பா இருக்கு, சுத்தமா இருக்கு, மண்ணும் சுத்தமா இருக்கு. அங்க இருக்கிற விவசாயில ஊக்குவிச்சா போதும், உங்க நாட்டுக்கு தேவையான பொருள், உணவுப் பொருள் நீங்க உற்பத்தி பண்ணிட்டேன், உங்க நாட்டுல தண்ணீரை வரும். அப்பதான் உங்க நாட்டோட ரூபா மதிப்பு உயரும். அப்பதான் நீங்க கடன்ல இருந்து விடுதலை பெற முடியும். அப்பதான் உங்க பொருளாதாரமே உயரும். உயர்றதோட நீங்க நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். இந்தியா உங்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட். இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா சீனாவில இருந்து உணவுப் பொருள் இறக்குமதி வருது, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வருது, ஆசிய நாடுகள்ல இருந்து வருது. பக்கத்துல அருகில் இருக்கிற நாடு எது? இலங்கை. அப்ப இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தூரம் கம்மி. அப்ப நீங்க அதிகமா லாபம் ஈட்ட முடியும். உங்களுக்கு மிகப்பெரிய சந்தை, இன்டர்நேஷனலி வெரி பிக் மார்க்கெட் எது? இந்தியன் மார்க்கெட். இது 150 கோடி மக்கள் இருக்கான். உங்களுக்கு ஷிப்பிங் ரொம்ப கன்வீனியன்ட். நேரா தூத்துக்குடி வந்துடலாம், கொச்சின் வந்துடலாம், பாம்பே போலாம். எல்லா ஷிப்பும் உங்க ஊருக்கு வந்து இந்தியாவுக்கு வருது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஒரு பிரச்சனையே. மார்க்கெட் வயபிலிட்டி எதுனா உங்களுக்கு இந்தியா தான். ஸோ இந்தியாவுக்கு இலங்கை இடையில தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இருக்கு. அப்ப நிறைய பொருள் வரி இல்லாம நீங்க கொண்டு வரலாம். ஸோ பெஸ்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். நீங்க மாறக்கடினா நாங்க தமிழ்நாட்டில இருந்து இயற்கை விவசாயிகள் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்க நிபுணர்கள், ஆசிரியர்கள், அவங்களுக்கு கூட்டு வந்து பயிற்சி நிக்கிற கத்துக்க நாங்க ரெடியா இருக்கோம். அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பேசியிருக்கோம். இங்க மோனோலார்னு ஒரு என்ஜிஓ இருக்கு, மோனோலார்னு சொல்லலாம், அவங்க கூட பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லது செய்யும். என்ன விஷயம்னா வந்து எங்கட மக்கள் வந்து அந்த உரம் போட்டா தான் விளைச்சல் அதிகமா வரும் அந்த நிலத்துக்கு வந்து மருந்த பழகிட்டோம், உரத்தை பழகிட்டோம். அதனால உரம் இல்லாம அந்த நிலம் வந்து விளைச்சலை கொடுக்குது இல்லை. திருப்ப அது பழமை மாறி விளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு என்ன எவ்வளவு காலம் ஆகும்? இப்ப வந்து உரத்தையே நிப்பாட்டி அந்த நிலத்தை பழக்கி எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலம், மீண்டளவு எவ்வளவு? அதாவது இந்த 2ஆம் உலக போருக்கு அப்புறம் தான் உரங்களே கண்டுபிடிக்கப்படுது. 2ஆம் உலக போர்ல மிச்சமாகிற வெடிமருந்துகள் பூரா உரமா மாத்தப்படுது. அமோனியம் சல்பேட் வெடிமருந்துக்கான மூலப்பொருள், அதுதான் உரமும். பொட்டாசு வெடிமருந்துக்கான மூலப்பொருள், அதுதான் உரமும்.
அப்ப 1950க்கு அப்புறம் தான் இந்த உரங்களை உலக அளவுல பயன்பாட்டுக்கு வருது. ரசாயன உரங்கள், வேதி உரங்களை. அதுக்கு முன்னாடி நம்ம எதை பயன்படுத்தினோம்? சாணி தானே போட்டோம், உரம் தானே போட்டோம், புரியுதா? பசுந்தாள் உரம் தானே போட்டோம். அப்ப நம்மகிட்ட இருந்த அந்த சுயமா உரம் தயாரிக்கிற அந்த பண்பாடு, அந்த நாலேஜை வந்து உர கம்பெனிகள் உள்ள புகுந்து அதை எடுத்துட்டான். இப்ப நம்ம மறந்துட்டோம். நம்ம அதை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அதுதான் ஈஸியான வேலை. அதுதான் ஈஸியான வேலை. ஸோ அப்போ அதை மீண்டும் கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா போகும். அது இலங்கைக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நல்லா இருக்கு. இலங்கைக்கு வந்ததுல நீங்கள் பார்த்ததுல என்ன மாற்றம் செய்யணும், என்ன வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு செய்யலாம்? இலங்கை தேவையான உணவுப் பொருள் உற்பத்தியை முதல்ல இலங்கையில பண்ணணும். கரும்பு உற்பத்தியே உங்க ஊர்ல இல்ல. ஒரு கரும்பு ஃபேக்டரியே கிடையாது. சக்கரை வேணும்னா இந்தியாவில இருந்து வரணும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தேவையான பால் தயிருக்கு தேவையான மாடு கூட உங்ககிட்ட இல்ல. எங்க இருந்து வருது? நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இருந்து வருது. ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை நீங்க உற்பத்தி பண்ணணும். அதுக்கு திட்டமிடணும். இந்த மாதிரி இயற்கை விவசாய ஆலோசனைகளை மேம்படுத்தணும். உரம் இல்லாம, மருந்து இல்லாம நல்ல உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணா அரபு நாடுகளில் நல்ல மார்க்கெட் இருக்கு. நல்ல ஹை வேல்யூக்கு விற்கலாம். ஆர்கானிக்னு சொல்லி நல்ல விலைக்கு விற்கலாம். ஸோ சிறப்பான எதிர்காலம் இருக்கு. நல்ல மண் இருக்கு, நல்ல வளம் இருக்கு. இன்னொன்னு உங்க மக்கள் உழைக்கக்கூடிய தெம்பு இருக்கு. உழைக்கக்கூடிய தெம்பு இருக்கு, திறமை இருக்கு. விவசாயத்தை உயிரா நேசிக்கிறான். வடக்கும் சரி, கிழக்கும் சரி, தெற்கும் சரி, எதுவும் எல்லாரும் விவசாயத்தை உயிரா நேசிக்கிறான். அப்ப கண்டிப்பா விவசாயத்தின் மூலம் உங்க நாட்டோட பொருளாதாரத்தை மாற்ற முடியும். தொழில் வளர்ச்சியில நம்பி போகாதீங்க. அது ஏறும் இறங்கும். உலகளாவிய சிக்கல் இருக்கு. போர் வந்தா படுத்துக்கும். ஆனா உணவு படுக்கவே படுக்காது. அதனால விவசாயத்தை உங்க நாடு நம்பணும். உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கணும். விவசாயிகளை போற்றி பாதுகாக்கணும். உரம் மருந்துகளை வெளிநாட்டு எதிர்பார்த்துக்க கூடாது. நீங்களே சொந்தமா உற்பத்தி பண்ணிக்கணும். அதுக்கான பயிற்சிகளை விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அது நீங்க பள்ளி கல்வியிலிருந்து பாடத்திட்டமா கொண்டு வரணும். எல்லா இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பள்ளி கல்வி நீங்க பாடத்திட்டமா கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு ஆர்வம் பிறக்கும். அந்த டெக்னாலஜி ஸ்கூல் டேஸ்ல இருந்து சிலபஸா கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க கத்துக்குருவாங்க. ஃபீல்டில் கூட்டிட்டு போய் காட்டணும். காட்டினா அருமையா இருக்கும். அருமையான வயல்வெளி, அருமையான செம்மண் பூமி. அதனால அழகா இருக்குது. நல்ல தட்பவெப்பம் உள்ள நாடு, நல்ல மழை பெய்யுது. அதனால சிறப்பான நாடு. எனக்கு பிடிச்ச நாடுகள்ல ஒண்ணு இலங்கை. ஈவன் எனக்கு தமிழ்நாட்டை விட காட்டிலும் இலங்கை பிடிக்கும். யாழ்ப்பாணம் பிடிக்கும், முல்லைத்தீவு பிடிக்கும். அவ்வளவு அருமையான மண். நான் அங்க பிறக்கலையேன்னு வருத்தப்படுறேன். அங்க பிறக்கலையேன்னு எங்களுக்கு சந்தோஷம், வருத்தப்படுறேன். கண்டிப்பா நாங்க பிறந்த அந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இப்ப நீங்க கேட்க எங்களுக்கு மாற்றம் ஒன்று உருவாகும் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கு. இப்ப மலங்கி போகும், குறைந்து போகும் அந்த விவசாயத்தை கட்டி எழுப்புறதுக்கு இங்கே இருந்து கொண்டு நீங்கள் உங்களோட உதவிகள், ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கு எப்பவுமே தயாரா இருக்கிறீங்கன்னு இதுல இருந்து வந்து தெரியுது. இப்ப அங்க இருக்கிற ஆட்களுக்கு இப்ப ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு முன் வந்தா என்னென்று நாடலாம்? உங்களை என்ன மாதிரி டவுட்டுகள், ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா என்ன மாதிரி கேட்கலாம்? ஒரு இயற்கை வேளாண் பயிற்சி கொடுக்கலாம். இயற்கை வேளாண் பயிற்சி கொடுக்கலாம். அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். சில பொருட்கள், கருவிகள் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்களை ஒரு ஃபார்மரா இயற்கை விவசாய பண்ணி அவங்களை கொண்டு சமூகத்துல முன்னுதாரணம் நிறுத்தி அவர்கள் மூலமா பயிற்சி வகுப்பு கொடுக்கலாம். கொடுக்கும்போது இளைஞர்கள் கண்டிப்பா இயற்கை விவசாயத்துக்கு வருவாங்க. பொதுவாகவே தமிழர்கள் மத்தியில் அங்க என்ன இருக்குன்னா, படிக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கோம். அங்க இருக்கிற பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளூர்ல விவசாயம் பண்றேன்னா, தொழில் பண்றேன், திருமணம் பண்றதுக்கு விரும்புறது இல்லை. வெளிநாட்டுக்காரன் திருமணம் பண்ணிட்டு நேரம் படிச்சு முடிக்குது, நேரம் வெளிநாட்டுல இருக்க தமிழர்களை கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கு. வேலை வாய்ப்பு வரைக்கும் ஒரு டை கட்டி ஒரு ஷூ போட்டு ஒரு ஆளுக்கு கீழே ஒரு அடிமையா வேலை செய்யறதான் ஒரு மதிப்பா வந்து பாய்க்கணும். அதை தவிர ஒரு சொந்தமா ஒரு விவசாயம் என்பது வந்து என்னன்னு சொல்றது, வாழையடி வாழையா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு வந்த ஒரு இதை வந்து ஒழிச்சிட்டு இப்ப வந்து அவன் அப்பா விவசாயம் செய்யறான்டா மகன் செய்யறதுக்கு தயார் இல்லை. அவர் வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்யறத ஒரு மதிப்பெண்டு நினைக்கிறார். அப்படியான விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. கனடாவில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்துல, நெதர்லாந்துல இருக்கிற விவசாய பண்ணில வேலை செய்யற இளைஞரை கல்யாணம் பண்ண உங்க ஊர் பொண்ணு ரெடியா இருக்கு. உள்ளூர்ல விவசாயம் பண்ற பையனை கட்டிக்க அவங்க ரெடி இல்லை. காரணம் என்ன? இந்தியாவிலும் அந்த சிக்கல் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் அந்த பிரச்சனை இருக்கு. விவசாயம் பண்றவங்களை திருமணம் பண்றதுக்கு யாரும் தயார் கிடையாது. காரணம் என்ன? வருமானம் இல்லை. ஸோ அது ப்ராஃபிட்டபிள் பிசினஸா நீங்க மாத்தும் போது, வருமானம் உயரும் போது தானா கட்டிக்கிடுவாங்க, அவங்களே விவசாயம் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ வருமானம் குறைவு, இல்லை பிரச்சனைகள் அதிகம். அப்படிங்கிற பிரச்சனைகளை குறைச்சு
வருமானத்தை அதிகப்படுத்தும் போது இந்த பிரச்சனை தீரும். ஓகேங்க, ஓகே, சந்தோஷம் உங்களை சந்திச்சது. சரி, பார்த்துருப்பீங்க கதைச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்டுருவீங்க. உண்மையிலே ஒரு 10 நாள் தான் அவர் அங்கே வந்து எங்களுடைய இலங்கையில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்த்துருப்பேன். ஆனால் அங்கே இருக்கிற விஷயங்களை ஒரு குறுகிய காலத்தில் அனலைஸ் பண்ணிட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். உண்மையிலே இனி நாங்களுமே இந்த நச்சு உரங்கள் பாவனையை நிப்பாட்டிட்டு எங்களை வருத்தம் வந்து எங்களுக்கு மருந்தை போட்டால் எங்களோட உடம்பு திருப்ப அந்த மருந்துக்கு பழகி ஒரு காலம் வேலை செய்ய விட்டுரும் என்று சொல்லிவினோம். அதே மாதிரி உரங்களும் வந்து திருப்ப போட்டு அந்த நிலங்களை பழுதடைக்காம இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் என்று சொல்கிற விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேணும். சரி, இதோட வந்து வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.